வணக்கம். இந்திய விடுதலைப் போராட்ட வீரராகவும் தலைசிறந்த தத்துவ ஞானியாகவும் ஆன்மீகத் தலைவராகவும் விளங்கிய ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். அமைதிதான் ஆன்மீகத்தின் அடையாளம். அமைதியில்தான் ஞானம், வலிமை, ஆனந்தம் என எல்லாமே அடங்கியிருக்கின்றன. ஆண்டவன் கண்ணுக்கு அற்பமானது என்று எதுவும் இல்லை. அவன் அனைத்தையும் ஒன்று போலவே நேசிப்பான். அவனைப் போலவே நீயும் இரு. எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே. உன் பணியை ஊக்கத்துடன் செய். துன்பத்திற்காக வருந்த வேண்டாம். அதைத் தொடர்ந்து நன்மை நிச்சயம் வந்து சேரும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. அதை கற்றுக்கொண்டால் துன்பத்திலும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். அதுவே இறைநிலை. இடர்களையும் துயரங்களையும் சலனமின்றி கடந்து செல்பவனே லட்சியவாதி. அவன் எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றிக்காக ஓடிக்கொண்டே இருப்பான். நடந்து முடிந்ததை பற்றியும் நடக்க இருப்பதை பற்றியும் நினைத்து கொண்டிருப்பது வீண் முயற்சியே. மன அழுத்தத்திற்கு முக்கியத்துவம் தராதே. மன அழுத்தம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடக்கவில்லை என்று நினைப்பதுதான் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரே வழி. நீ பேசும் வார்த்தைகளின் மீது உனக்குள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும்போது மௌனத்தின் தூய்மையில் உண்மையை கேட்க வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுள் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்குகிறார். தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார். அழிவில் இருந்து மனிதனை காக்கும் தன்மை அன்பு மற்றும் வீரம் இரண்டிற்கும் இருக்கிறது. மனிதர்களை நேசி, அவர்களுக்கு தொண்டு செய். ஆனால் பாராட்டுக்கு ஆசைப்படாதே. பேராசை, ஆணவம் இல்லாத மனிதர்களின் வாழ்வில் துன்பம் குறுக்கிடுவதில்லை. ஒரு எறும்பின் உயிரை காப்பாற்றுவது என்பது பேரரசை உருவாக்குவதை விடவும் சிறந்த செயல். அடுத்தவர்களை குறை கூறுவது, மதிப்பீடு செய்வது, உங்களோடு ஒப்பிட்டு கொள்வது, இவற்றின் மூலம் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். பொறாமை என்பது குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் மன தைரியம் இல்லாதவர்களுக்கும் வரும் உணர்வு. அரவணைப்பதற்காக மட்டுமல்லாமல் தண்டிக்கவும் அன்பை பயன்படுத்த வேண்டும். அப்போது மனிதர்கள் நல்லவர்களாக மாறுவார்கள். பிறருக்கு செய்யும் உதவியால் மனிதன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்கிறான். நல்ல ஒழுக்கம் மட்டுமே மகிழ்ச்சியின் திறவுகோல். இளமை முதலே மனிதன் ஒழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். எவரையும் ஏளனம் செய்யாதே. உன்னை நீயே உற்று நோக்கினால் உன்னிடம் உள்ள மடமையைக் கண்டு நீயே சிரிக்க வேண்டி வரும். எவருக்கும் பயனில்லாத கற்பனையை விட்டொழி. கண்களை திறந்து பார். சக மனிதர்களை நேசி. உண்மையை உணர்ந்து கொள்வாய். நீ மட்டும் அறிவாளி என்று நினைக்காதே. பிறர் கருத்துக்கும் மதிப்பளிக்க கற்றுக்கொள். அப்போது உயர ஆரம்பிப்பாய். நமது உண்மையான எதிரி நமக்கு வெளியில் உள்ள எந்த சக்தியும் அல்ல. மாறாக நமது பலவீனமான அழுகை, நமது கோழைத்தனம், நமது சுயநலம், நமது போலித்தனம், நமது கண்மூடித்தனமான உணர்வு. ஆன்மீகத்திற்கு நேர்மை அடிப்படையான குணமாகும். நீங்கள் செய்யும் பணிகளே ஆண்டவனுக்கான வழிபாடு. நாம் அன்பு செய்யலாம், இரக்கம் கொள்ளலாம், எந்த உணர்வையும் வெளிப்படுத்தலாம். ஆனால் இறைவனைத் தவிர வேறு எந்த சக்திக்கும் அடிமையாகிவிடக்கூடாது.
நமக்குள் இருக்கும் இருளை வெளியேற்றினால்தான் உண்மையான தெய்வீகத்தை உணர முடியும். மூளையை கொண்டு இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அவர் இதயத்தோடு மட்டுமே பேசுவார். இதயத்தால் இறைவனை நேசியுங்கள். உங்கள் ஆசை நேர்மையானதாக இருந்தால் தெய்வம் உங்கள் செயல்பாட்டுக்கு துணை வரும். எது உனக்கு உண்மையாக தேவைப்படுகிறதோ அது உன்னை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.